சார் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து ரொம்ப எட்ஜில், அதுலயும் குறிப்பா ஒரு வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா தொகுதியிலுமே எட்ஜில் தான் போயிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியன்றது தான் இதில் தான் புரிஞ்சுங்க. ஒரு ஓட்டுல ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாரு, ஒரு ஓட்டுல ஒருத்தர் தோக்கறாருன்னு போது அந்த இடத்த பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். சரிங்களா? இந்த தேர்தலை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த தேர்தலை பொறுத்த நீங்கள்லாம் இளைஞர்கள், நீ ஒரு இப்பதான் ஓட்டு போட்டியா இல்லை இதுக்கு முன்னா போன தேர்தலை போட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? நான்லாம் வந்து 84 தேர்தல் வந்து போட்டுனுக்கிறேன். சரிங்களா? இந்த தேர்தலை பொறுத்தவரையில நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கறது என்னன்னா, ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்குமான தேர்தல். இங்கே பணநாயகம் தோற்றிருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. சூரியன் 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறான், எலர் 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறான். புரியுதா? சிங்கிள் டீ கூட கொடுக்காம விசில் ஜெயிக்கிறான். ஜனநாயகம் ஜெயிக்குது. 1000 ரூபான்றது நான் கம்மி. ஒரு இடத்துல 3000 4000 கொடுத்துருக்காங்க. 2 பேரும் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பணம் கொடுத்தீங்களே, ஜனங்க ஓட்டு போட்டாங்களா? இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம். டே நீ 5000 இல்லடா 50000 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்கடா, விசிலுக்கு ஓட்டு போடுவாங்கடா. அதைத்தான் தளபதி சொன்னாரு. பணம் கொடுத்தா வாங்கிக்குங்க, கொள்ளடிச்ச பணம் அவனுங்க காது கிழிய விசில ஊதி அனுப்புங்கன்னு தளபதி சொன்னாரு. ஊதுனாங்களா இல்லையா? காது செவிடாய் போச்சு. ஒருத்தனுக்கும் காது செவிடாய் போச்சுங்க. துர்காமா கூப்பிட்டா கூட ஸ்டாலின் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது இப்போ நிலைமை. விசில் அந்த அளவுக்கு விசில் சத்தம் காதை கிழிச்சு. பணம் கொடுத்திய முடிஞ்சுதா? நீ பணம் கொடுத்து ஓட்டு கேட்ட, அவன் லட்சமா செலவு பண்ணி பிளைட் டிக்கெட் எடுத்துக்கணும். அமெரிக்கால இருந்து, கனடால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து சொந்த பணத்தை செலவு பண்ணி வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டான்.